السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين المسلمين كلهم أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديث الشريف أكرموا أولادكم فأحسنوا أسماءكم أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் நம் உயிரின் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், பெரியோர்கள், இமாம்கள், இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இஸ்லாமிய மாதங்களின் 5வது மாதமான ஜமாத்துல் அவ்வல் என்று சொல்லப்படக்கூடிய பெரும் பெரும் மார்க்க அறிஞர்கள், இஸ்லாத்திற்காக தியாகம் செய்த இமாம்கள், அவருடைய பிறப்பு இறப்பு போன்ற சம்பவங்கள் எல்லாம், வரலாறுகள் எல்லாம் இந்த மாதத்திலே அதிகம் அரங்கேறியிருக்கின்றன. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் அந்த உன்னத கலிமாக்களை மொழிந்தவர்களாகும். வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து ஷரியத்தின் அடிப்படையில் வாழ்ந்தவர்களாகும். இதையெல்லாம் விட்டு அல்லாஹ் ரசூல் தடுத்தார்களோ, தவிர்த்திருக்க சொன்னார்களோ, அது அத்துணையும் விட்டும் அறவே விலகி இருக்கக்கூடியலாம். வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை செலவுகள், சிரமங்கள் இல்லாத ஆரோக்கியமான, சரீர சுகமான, இன்பமான வாழ்வினை, வாழும் காலமெல்லாம் ஹஜ், உம்ரா போன்ற சிறந்த கடமைகளை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நற்பேற்றினையும், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தினையும், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரௌலா ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய நற்பேற்றினையும், மேலும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னென்ன துவாக்கள், கயிறு பரக்காத்துக்களை எல்லாம் கேட்டார்களோ, செய்தார்களோ, அது அத்துணையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் பரிபூர்ணமாக தந்தரும் புரிவானாக. ஆமீன். கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, நாம் வாழும் இந்த பூ உலகிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்திற்கு அளவில் அடங்காத அருள்கொடைகளை கொடுத்திருக்கின்றான். பல்வேறு விதமான நியாமத்துக்களை கொடுத்திருக்கின்றான். அதிலும் அளப்பெரும் பாக்கியமான இஸ்லாம் என்னும் மார்க்கத்தை நமக்கு தந்தது மட்டுமல்லாமல், அதிலே நபிமார்களின் தலைவரான எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே நம்மை பிறக்க செய்ததும், அதிலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதும், நாளை அவர்களுடைய சிபாரிசு பெற்று சொர்க்கம் செல்வதும் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். முதல் பாக்கியம் ஈமான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விஷயம், இறை நம்பிக்கை, மார்க்க நம்பிக்கை, வேத நம்பிக்கை, கியாமத் நாள், மறுமை நாள், நன்மை தீமை, இது அத்தனையும் நாம் நம்புகிறோமே, எதையும் நாம் பார்க்கவில்லை. இந்த ஈமான் இருக்கிறது, இது அல்லாஹ் நம்ம கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருள்கொடை. அடுத்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அளவில் அடங்காத நமக்கெல்லாம் பிடித்த ஒரு சிறந்த நியாமத் நம்முடைய குழந்தை செல்வங்கள் என்று சொல்லப்படக்கூடிய பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை இஸ்லாமிய மார்க்க ரீதியாக அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நியாமத். உங்களுக்கு நான் ஆண்
அன்பளிப்பாக தந்திருக்கிறேன், பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக தந்திருக்கின்றேன், இரண்டையும் கலந்து உங்களுக்கு அன்பளிப்பாக தந்திருக்கின்றேன். இது என்னுடைய படைப்பின் வல்லமை. வானம் பூமி எப்படி எனக்கு சொந்தமோ அதுபோன்று இது உங்களுக்கு நான் கொடுத்த கிஃப்ட் என்பதாக குழந்தை செல்வங்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகின்றான். வேறொரு இடத்திலே அல்மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா, பொருளாதாரமும் குழந்தை செல்வமும் இந்த உலகத்தினுடைய அலங்காரம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குழந்தை செல்வங்களை குறித்து பேசுகின்றார். குர்ஆன் வேறொரு இடத்திலே யூசிக்குமுல்லாஹ் ஃபீ அவுலாதிக்கும், அல்லாஹ் தஆலா குழந்தைகள் விஷயத்திலே வசியத்து செய்கின்றான் என்பதாக திருமறையில வருகிறது. வேறொரு இடத்திலே அருள்மறையான் திருமறையை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னு சொன்னா, அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் அன்பு செலுத்துங்கள், பாசம் செலுத்துங்கள், வறுமைக்கு பயந்து நீங்கள் கொலை செய்ய வேண்டாம், வறுமைக்கு பயந்து நீங்கள் கொலை செய்து விடாதீர்கள் என்பதாக குழந்தை செல்வங்களை குறித்து பல்வேறு இடங்களில் அதனுடைய சிறப்புகள் குறித்தும் நீங்கள் அந்த குழந்தைகளிடம் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் என்பதெல்லாம் அல்லாஹ் ரசூல் நமக்கு அழகாக வழிகாட்டுகிறார்கள். இந்த இந்திய நாட்டிலே நவம்பர் 14 ஒவ்வொரு ஆண்டும் சில்ட்ரன்ஸ் டே என்பதாக கொண்டாடப்படுகிறது, குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஜவஹர்லால் நேரு, இந்த இந்திய நாட்டிலே முதல் ஜனாதிபதியான ஜவஹர்லால் நேரு பிறந்த தினத்தை குழந்தைகள் தினமாக ஒவ்வொரு ஆண்டும் அனுஷ்டிக்கப்படுகிறது என்று சொன்னால், அப்பேற்பட்ட பெரும் பாக்கியம் பெற்ற நம்முடைய குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்த அந்த வெகுமதியை ஞானத்தை நாம் வாழ்நாள் முழுக்க கொண்டாடக்கூடிய பாக்கியமான்களாக இருக்கிறோம். அந்த குழந்தைகளை நேரான பாதை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எது ஷரியத், எது மார்க்கம், எது ஈமான், எது இஸ்லாம் என்கிற ஆரம்பத்திலிருந்தே 5 விளைந்தது 50 விளையாது என்பதாக சொல்வார்கள். ஆரம்பத்திலிருந்தே தீனை புகட்டி, மார்க்கத்தை புகட்டி, குர்ஆனை உள்ளே வைத்து நாம் சிறப்பாக அந்த நேரான பாதையில் கொண்டு சேர்த்தால்தான் இன்னைக்குள்ள சவாலான காலத்தில், இன்னைக்கு குழந்தைகள் பெற்றெடுப்பது மட்டுமல்ல, அதை வளர்ப்பதும் மிகப்பெரிய சவால்களாக பெற்றோர்கள் கஷ்டப்படுகிறார்கள், சிரமப்படுகிறார்கள். அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு நியாமத். ஒரு கணவன் மனைவி இணைவதால் மட்டும் குழந்தை பிறந்து விடாது, அவனுடைய நாட்டமும் அவனுடைய அன்பு பாசம் இருந்தால் மட்டும்தான் அந்த கரு என்பது உண்டாகும். நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும், அவனுடைய குதிரத்து இது. எனவே அப்பேற்பட்ட குழந்தை செல்வங்களை பெற்ற நாம் அவர்களை மார்க்க முறைப்படி, தீனுல் இஸ்லாம் முறைப்படி வளர்த்து ஆளாக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நேரான பாதையில் அவர்களை கூப்பிட்டு சென்று சரியான மார்க்கத்தை கொடுத்தால் நாளைக்கு அவர்களுடைய சொர்க்கம் கூட்டு செல்ல வழிகாட்டுவார்கள். இல்லை என்று சொன்னால் அதே குழந்தைகள் அல்லாஹ் முன்னால் நாளை நிப்பாட்டி மறுமை விசாரணையில் எங்களுடைய பெற்றோர் எங்களுக்கு தீனை சொல்லித் தரவில்லை, மார்க்கத்தை சொல்லித் தரவில்லை, இது என்னென்ன எனக்கு தெரியல, என்னுடைய பெற்றோரை நீ கேளையா அல்லாஹ், நான் என்னுடைய காலால் அவர்களை விதிப்பேன் என்பதாக 19ஆம் ஜுஸுடைய முதல் பக்கத்தில் அல்லாஹ் அதே குழந்தை செல்வங்களை குறித்து, ஒரு குழந்தைகளை வளர்த்தெடுத்தால் அவர்களை மார்க்கத்தை கொடுத்து நேரான பாதையில் கூட்டி சென்றால் என்னென்ன சிறப்புகள் எல்லாம் கிடைக்கும் என்று அல்லாஹ் ரசூல் சொல்லுகிறார்களோ, மறுபக்கம் நேரான வழியை காட்டவில்லை, மார்க்கத்தை புகட்டவில்லை, தீனுல் இஸ்லாமை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதே குழந்தைகள் நாளைக்கு நமக்கு எதிராக மாறி விடுவார்கள் என்பதாக அல்லாஹ் பேசுகிறான். எனவே சொல்ல வருகிற விஷயம், ஒவ்வொரு வருடமும் நவம்பர் 14ஆம் தேதி தேசிய குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிற அதே நாட்களில் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு நவம்பர் 15. எனவே நம்முடைய பிள்ளைகளை இஸ்லாத்தின் ரீதியாக, அக்லாக் என்கிற நற்குணங்கள் ரீதியாக மார்க்கத்தை தீனை புகழி நாம் வளர்த்தோம் என்று சொன்னால் அது நமக்கு ஏற்றமாக அமையும். ஏன்னா இது ஒரு அமானத், இது ஒரு பொறுப்பு. ஒவ்வொரு பொறுப்பையும் குறித்து நாளை மறுமையின் விசாரணை இருக்கிறது. ஒரு குடும்பத்தினுடைய தலைவன் அந்த குடும்பத்தில் உள்ள அந்த மனைவி பிள்ளைகளை குறித்து கேள்வி கேட்கப்படுவான். அந்த மனைவி அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது, குடும்பத்தை நிர்வாகம் செய்வது குறித்து கேள்வி கேட்கப்படுவார். இப்படி ஒவ்வொரு பொறுப்பும் கீழே இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் அவர்களை குறித்து விசாரணை செய்யப்படும். பதில் சொன்ன பிறகுதான் அவர்களுக்கு நன்மை தீமை விசாரணை செய்து அல்லாஹ் சொர்க்க நரகங்களை வழங்குவான். அப்படி இருக்கிற பொழுது குழந்தைகளை ஒரு பக்கம் அல்லாஹ் ஜீனத் என்பதாக, அலங்காரம் என்பதாக சொல்லுகிறான். மறுபக்கத்தில் நாம் பார்க்கிற பொழுது ஃபித்னா என்பதாக சொல்லுகிறான், சோதனை என்பதாக சொல்லுகிறான். நாம் சரியான முறையில் அக்லாத்தை கொடுத்து, தீனை கொடுத்து, மார்க்கத்தை கொடுத்து வளர்த்தால் அது தீனத். இல்லை, இன்றைக்குள்ள நவீன காலத்திலே, இன்னைக்குள்ள ஆன்லைன் வகுப்புகள், இன்னைக்குள்ள போன் போன்ற
அத்தியாவசிய அந்த தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்த இந்த காலத்திலே நாம் சரியான விஷயங்களை புகட்டவில்லை என்று சொன்னால் வேறு பாதையில் சென்று விடுவார்கள். அதே பிள்ளைகள் நாளைக்கு மறுமையில் நமக்கு ஆப்போசிட்டாக மாறுவார்கள். அதுதான் ஃபித்னா என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றான். எனவே நன்கு யோசித்து அல்லாஹ் கொடுத்த அந்த அருள் கொடைகளை தெளிவான முறையில் நாம் அந்த பிள்ளைகளை சரியான பாதை காட்ட நன்கு கடமைப்பட்டிருக்கிறோம். மிகப்பெரிய வெகுமதியை அல்லாஹ் வைத்திருக்கிறான். மிகப்பெரிய சிறப்புகளை சந்தத்திலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் கொடுத்த பாக்கியம். சரியா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அண்ணாவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு ஆண்டுகள் கழித்து குழந்தை பாக்கியம் கொடுத்தது மட்டுமல்லாமல் நீங்க இப்படி பேர் வைங்க, எண்ணியான பேர் வைங்க அல்லாஹ் சொல்றான். பேர் வைக்கிறதுடைய சுண்ணத்து அல்லாஹ்வுடைய சுண்ணத்து பாருங்க. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு நம்ம எப்படி விதவிதமாக பேர் வைக்கிறோம், கூகுளில் பார்க்குறோம். இன்னைக்கு அகத்து மாவட்ட யாருக்கும் ஆலோசனை பண்ணுறது இல்லை, நம்ம எடுத்தோம் கூகுளில் தான் பார்க்குறோம். இப்போ நிறைய கூகுள் இமாம்கள் வந்து விட்டாங்க. நிறைய இந்த வலைதளங்கள் வந்ததுலேருந்து ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டா என்னென்ன இலவெல்லாம் இருக்கோ அதில் தான் இவங்க எதுனாலும் சர்ச் பண்ணுறாங்க, கேட்குறாங்க. இங்கே 7 வருஷம் பல்வேறு கிதாபுகளில், பல்வேறு ஆலைகளில், பல்வேறு மார்க்க அறிஞர் மூலமாக பல ரத்தங்களை எடுத்து வந்த பல விஷயங்களை கற்றறிந்த ஆலைகளுடன் கேட்பதற்கு வெட்கப்படுகிறார்கள், கேட்க மறுக்கிறார்கள். அந்த யூடியூப் என்று சொல்லப்படக்கூடிய, அந்த கூகுள் என்று சொல்லப்படக்கூடிய அதில் உள்ள அத்தனை விஷயங்களும் இன்னைக்கு உண்மையானதாக இல்லை. எல்லா யூதர்கள் நசராக்களுடைய கைவசங்களில் இருக்கிறது. நன்கு யோசிக்க வேண்டும். எனவே பேர் வைப்பது முதல் கொண்டு ஒரு குழந்தையை பிறந்ததிலிருந்து பாங்கு இகாமத்து சொல்வதிலிருந்து அந்த குழந்தைக்கு நல்ல பேரு, ஹக்கீகா, இது போன்ற விஷயங்கள் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பத்திலிருந்தே அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்படித்தான் குழந்தை வளர்க்க வேண்டும். ஒரு குழந்தைகளுடைய முதல் பள்ளிக்கூடமே அந்த தாய் என்பதாக சொல்லுகிறார்கள். அது உம்மு மதரசத்துல் ஊலா. ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம் யாருங்க? பெற்றெடுத்த தாய். அவள் தான் அல்லாஹ்வும் சொல்லுவார், ரசூல் சொல்லுவார், அத்தா அம்மான் சொல்லுவார், அலிபா சொல்லி தருவார். அவள் சொல்லுகிற பொழுது ஒரு குழந்தையினுடைய அத்துணை அழுகல்களும், அவன் அழக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த குழந்தை அழுகுகிற பாசை, அந்த மொழி தாய்க்கு மட்டும்தான் தெரியும், தாய்க்கு மட்டும்தான் தெரியும். அதனால்தான் முதல் பள்ளிக்கூடமாகவே தாயாக இருக்கிறாள் என்பதாக பல்வேறு பழமொழிகளில், நபிமொழியில் நாம் பார்க்கிறோம். எனவே பிள்ளைகளை ஒழுக்க ரீதியாக, மார்க்க ரீதியாக இன்னைக்குள்ள சவாலான காலத்தில் நாம் வளர்க்க அல்லது அவர்களை சரியான பாதை காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இதில் சரியான தெளிவுகளை நமக்கு தருவானாக. மார்க்கத்தை புரிந்து அவருக்கு மார்க்கத்தை புகட்டி ஒரு ஆலிமோ ஒரு ஹாஃபிஸோ ஆக்குவதற்கு யாரும் முன் வருவதில்லை. அவன் இன்ஜினியர் ஆகணும், அவன் டாக்டர் ஆகணும், அவன் இப்படி படிக்கணும், அவன் கை நிறைய சம்பாதிக்கணும், இப்படி தான் நினைக்கிறோம். இதெல்லாம் ஒரு நிரந்தரம் அல்ல. ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு துன்பமாக இருந்தாலும் அத்துணைக்கும் ஒரு அளவுகோல் இருக்கிறது. அது அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கும். ஒருவன் உயர்ந்த இடத்தில் இருக்கிறான்னு சொன்னால் சற்று நேரத்தில் அவன் கீழே வருவதற்கும் சில நேரங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியே தலைகீழாக மாற்றி விடுவான். எனவே நம்முடைய பிள்ளைகளை ஷரியத் ரீதியாக மார்க்கங்களை புகட்டி குர்ஆன், ஹதீஸ், அக்லாக், மார்க்க சட்டங்கள், மசாயில்களை புகட்டி தெளிவான முறை நாம் வளர்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிற்பட்ட சிறப்பிற்குரிய பாக்கியத்தை அவர்களை எப்படி கையாள்வது என்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாம். அன்னைக்கு அரேபிய காலத்தில் நம்ம பேர் வைக்கிறதே தவறாக வைப்பாங்க, வாய்க்கு வந்த பேர்லாம் வைப்பாங்க. ஒரு சாபிக்கு ஹசன், ஹசன் என்பதாக வைத்திருத்தார்கள். ஹசன், ஹே ஜே நோ, ஹசன். ஹசன் சொன்னால் கவலை, கவலை என்பதாக அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன பின்னாடி நிறைய சஹாபாக்கள் பேரை மாற்றினாங்க. பேர்லாம் தவறாக இருக்கு. ஒவ்வொரு பேர், சில பேர் அஜர், கல்லுலாம் பேர் வச்சாங்க. கல், மண், வாய்க்கு என்ன வருதோ அப்படியே வைத்து விடுவது. அந்த சஹாபியை கொண்டு உன் பேர் தப்பா இருக்குமா, நீ மாற்றணும், நீ வேற ஏதாவது அப்துல்லான்னு வச்சுக்கோ, அப்துல் ரஹ்மான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சஹாபி கேட்கல, எங்க அத்தாமா வச்ச பேர் ஹசன், அப்படியே நான் வச்சுக்கிறேன், இதை மாற்ற வேணாம் அப்படின்னு சொன்னாரு. காலம் முழுக்க ஹதீஸை நீங்க கவனிக்க வேண்டும். அக்கறையோ அவுலாதத்தும், உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கண்ணியமான முறையில் நடத்துங்கள். அவருடைய பெயர்களை அழகிய முறையில் நீங்கள் சூட்டுங்கள் என்றுடைய அர்த்தத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். இங்கே அந்த அசன் என்று வைக்கப்பட்ட அந்த சாபி காலம் முழுக்க கவலையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்.
3 தலைமுறை தாண்டி பல்வேறு விதமான கஷ்டங்களும் கவலைகளும் இருந்து கொண்டே இருந்தது. காரணம் பெயர் வைத்ததில் ஏற்பட்ட அந்த மாற்றம். அந்த பெயருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருத்தமாக இருக்கும். எனவே அர்த்தத்தை அழகுபடுத்துங்கள். அஸ்மாக்கும், உங்களுடைய இஸ்முக்களை நீங்கள் பிள்ளைகளுக்கு வைக்கக்கூடிய பெயர்களுடைய அழகு என்னன்னா உடைய அர்த்தத்தை கரெக்டா வைக்கின்றாங்க சொல்லலாம். இன்னைக்கு பேர் வாயிலே நுழைய மாட்டேது. என்னமோ இஷ்டப்படி என்னமோ இன்னைக்குள்ள ட்ரெண்டிங் நேம்லாம் வச்சு விட்டுருக்காங்க. நல்லா கவனிக்கணும். எது ஹிதாயத்துன்னு கவனிக்கணும், எது நேர்வழி என்பதாக கவனித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு பெயரை சூட்ட வேண்டும். அந்த பெயருடைய அர்த்தங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்பது இந்த சஹாபியினுடைய வாழ்க்கை நமக்கு படிப்படியாக இருக்கிறது. எனவே எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷாஹு நம்முடைய பிள்ளைகளை நேரான பாதையில் கொண்டு செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாராம். இன்னைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. மிக ஹை ஸ்பீட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தீன் என்பது அழைப்பு பணி மூலமாக உலகம் முழுக்க வேகமாக பரவி கொண்டே இருக்கிறது. பரவ எதிர்ப்புகளும் அதிகமாக வந்து கொண்டே இருக்கு. நல்லா கவனிக்கணும். எதிர்க்க வளரக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். ஏன்னா இங்கே சத்தியம் மட்டும்தான் இருக்கிறது. இங்கே சத்தியத்தை பற்றி பேசப்படுகிறது, ஈமானை பற்றி பேசப்படுகிறது, கலிமாவை சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னார்கள், கூரை வீடாக இருக்கட்டும், ஓலை வீடாக இருக்கட்டும், மாடி வீடாக இருக்கட்டும், எந்த இடமா இருந்தாலும் அங்கே போய் கலிமத்துல் இஸ்லாம் ஃபதுலுஹா, அந்த இஸ்லாமிய கலிமா என்பது புகுந்தே தீரும். ஒட்டுமொத்த உலகத்திலும் இஸ்லாம் போய் சேர்ந்தே தீரும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இங்கே மீண்டும் நாம் அச்சுறுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய நாம் ஒட்டுமொத்த எல்லா மதங்களை விட இஸ்லாம் வேகமாக பரவுவதால் இங்கே என்னன்னா பயப்படக்கூடிய நாமத்தான் இருந்து கொண்டே இருக்கிறோம். மீண்டும் அச்சுறுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். மீண்டும் நம்ம எதிரியாகவே காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். எல்லாம் காப்பாற்ற வேண்டும். முன்ன பிரிண்டட் மீடியா என்று சொல்லப்படக்கூடிய எழுத்துத்துறை, பேச்சுத்துறை, இதன் வழியாக பல்வேறு கிதாபுகள், பல்வேறு புத்தகம் வழியாக இஸ்லாம் வளர்ந்து கொண்டே வந்தது. அதன் மூலமாக பல எதிர்ப்புகளை சந்தித்தது. இன்னைக்கு என்னன்னா விஷுவல் மீடியா என்று சொல்லப்படக்கூடிய இந்த திரைப்படங்கள், சினிமாக்கள் மூலியமாக இஸ்லாமியர்கள் என்றாலே அவர்கள் தொப்பிடாடி வைத்திருப்பார்கள், அவர்கள் தீவிரவாதி என்பதை ஒட்டுமொத்த இன்னைக்கு எடுக்கக்கூடிய அத்தனை படங்களும் இந்த விஷமத்தை கக்குகிறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றான் குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் நீங்கள் பார்க்கலாம், யார் இந்த மார்க்கத்தை ஊதி அணைக்க நாடினாலும் அவனுடைய நூரை கொண்டு அல்லாஹ் பரிபூர்ணமாக்கி கொண்டே இருப்பான். இங்கே யார் யாரெல்லாம் இஸ்லாத்தை எதிர்க்க நாடுகிறார்களோ அந்த எதிரியிலே ஒரு கட்டத்தில் இஸ்லாத்திற்குள்ளே வந்து விடுவார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல வேறொரு இடத்திலே சொல்லுகின்றான், ஃபீதி இல்லாஹி அஃப்வாஜா, மறுமை நாள் நெருங்க ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பின்பாக இந்த மார்க்கத்தில் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு பக்கம் வந்து கொண்டே இருக்கிறார்கள், ஒரு பக்கம் இங்கே விமர்சனங்களும் எதிர்ப்புகளும், இங்கே இஸ்லாத்தை எதிர்த்து கொண்டு இருப்பவர்கள் தங்களுடைய அந்த விஷம கருத்துக்களை எப்படி கற்க முடியுமோ அதை இன்னைக்கு விஷுவல் மீடியா மூலியமாக, திரைப்படங்கள் மூலியமாக கற்பிக் கொண்டே இருக்கிறார்கள். இஸ்லாம் என்றால் பயங்கரவாதம், முஸ்லீம்கள்லாம் தீவிரவாதி, அவங்க தொப்பிடாடி வச்சிருப்பாங்க, அவங்க ஆயுதங்கள் வச்சிருப்பாங்க, யாரையாவது கொல்லுவாங்க, ஜிஹாது செய்வாங்க, இப்படி பல்வேறு விதமான விஷம கருத்துக்களை பரப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். நான் சொல்ல வருவது, சமீபத்தில் எடுத்த அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை தந்திருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு எதிராக எடுக்கப்பட அந்த படம், இந்த காஷ்மீரில் உள்ள அத்துணை முஸ்லீம்கள் தீவிரவாதிகளாக காட்டப்படுகிறார். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அங்கே நீங்கள் அந்த காஷ்மீர் மக்கள் எப்படி உருவானாங்க, அங்கே இப்போ என்ன தேவை, அங்குள்ள மக்கள் எப்படி இருக்காங்க, இவன் அதை சொல்லலை. இவன் படம் எடுத்து என்ன பண்ணுறான்னா அங்குள்ள ஒட்டுமொத்த மக்களையும் தீவிரவாதிகளாக காட்டுகிறார். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அங்குள்ள இருக்கக்கூடிய இளம் விதவிகள் 30,000 பேர் இருக்காங்க. விதவிகள் மட்டும், இளம் விதவிகள், வயசான பாட்டியை நம்ம சொல்லல, இளம் விதவிகள் மட்டும் 30,000 பேர். அந்த பெண்களிடம் மனைவிமாக உங்களுடைய கணவன் என்னன்னு கேட்டா, உங்களுடைய கணவன் உயிரோடு இருக்காரா என்னன்னு தெரில, எப்போ வருவாருன்னு தெரில, வருவாருன்னு நினைக்கிறோம், வருவாரா என்னன்னு தெரியல, எதுவும் உறுதியாக சொல்ல முடியல. அங்குள்ள வாழக்கூடிய குழந்தை செல்வங்கள், பிள்ளைகள் மட்டும் ஆய்வு அறிக்கையின்படி 1,50,000 பிள்ளைகள் மட்டும் எத்தீமானவர்கள். நல்லா கவனிக்கணும்.
1,50,000 பிள்ளைகளுக்கு தாய் தகப்பு தந்தை இருப்பார் அல்லது தாய் இருக்க மாட்டாங்க, அல்லது தாய் இருக்கும் தந்தை இருக்க மாட்டார் என்கிற எத்தீமான பிள்ளைகள் மட்டும் 1,50,000 பேர். அங்குள்ள இன்னைக்குள்ள சூழ்நிலை என்ன, உள்ள மக்கள் எப்படி வாழ்றாங்க, அதெல்லாம் இன்னைக்கு எடுத்து சொல்வதை விட்டுவிட்டு தேவையில்லாத பரப்பு பிரச்சாரத்தை, தேவையில்லாத எதிர்வினையை இன்னைக்கு இஸ்லாமியர்கள் என்றால் தீவிரவாதிகள், அவர்கள் நம்மளை பயன்படுத்தக்கூடியவர்கள் என்று நம்மளே அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் காப்பாற்ற வேண்டும். இந்த இஸ்லாம் மார்க்கம் எதிர்க்க வளர்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் அவருடைய நூரை கொண்டு பூர்த்தியாக்கி கொண்டே இருப்பான். நிறைய படங்களை எடுத்தார், நிறைய படங்கள். புர்கா என்ற ஒரு படத்தை எடுத்தார். அதுல இத்தா சம்பந்தமா வருது. ஒரு பேர் வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடக்கிறார். இன்னைக்கு என்னன்னா, மக்களுக்கு மத்தியில ஒரு 100 புக்கை, ஒரு 50 புக்கை கொடுத்து படிக்கணும்னா படிக்க மாட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் ஒரு விஷயத்தை வீடியோவை எடுத்து காமிச்சிட்டானா அவங்களுக்கு அது புரிஞ்சிடும். இதுதான் விஷயம், இதான் சொல்ல வராங்க. எனவே விஷுவல் மீடியா என்கிற அடிப்படையில் இன்னைக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ, இஸ்லாத்தை எதிர்க்க, இஸ்லாத்தை மாற்று பாதையில் கொண்டு போக, இதிலிருந்து அவங்க மக்களை வேறு பாதையில் திசை திருப்ப என்னென்ன வழிகள் எல்லாம் நடக்குமோ அதுதான் இன்னைக்குள்ள திரைப்படங்கள் எல்லாம் எடுத்து காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். நிறைய செய்திகள் சொல்லிக்கொண்டே போகலாம். அங்கே உள்ள விதவிகள் அதிகம், அங்கே உள்ள எத்தீமான பிள்ளைகள் அதிகம், அங்கே உள்ள உணவுக்கு கஷ்டப்படுகிறார்கள். இன்னும் பலஸ்தீனிலே அந்த போர் விஷயம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு வருஷம் தாண்டியும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் வஃபாத் ஆகி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் அவருடைய பார்வைக்கு தெரிய மாட்டுகிறது. தங்களுடைய வியாபாரத்தின் அடிப்படையிலே, கல்லாவை நிரப்பதன் அடிப்படையிலே இஸ்லாத்தை வெறுப்பு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வேறு பாதையில் மக்களுக்கு மத்தியில் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தெளிவான நாம் படிப்பினை பெற வேண்டும். தெளிவான விஷயங்களை தான் நாம் எடுத்து சொல்றோம். ஒட்டுமொத்த கூட்டமும் சேர்ந்து உங்களுக்கு நோவினை கொடுத்தாலும், உங்களுக்கு தவறே செய்தாலும் நீங்க என்ன பண்ண அல்லாஹ் சொல்றான், நீங்க அவங்கள்ட்ட நீளமாக தான் நடக்கணும். நீங்க அல்லாஹ் தாகிலும் குர்ஆன் 6ஆம் வசனத்துல வருது, ஒட்டுமொத்த கூட்டமே உங்களுக்கு எதிராக நின்றாலும் நீங்க அவங்கள்ட்ட நீளமாக தான் நடக்கணும். ஒரு கூட்டமே உங்களை எதிர்த்து நின்றாலும் அவங்கள்ட்ட நீங்க நல்ல விஷயங்களை சொல்லுங்க, நல்ல விஷயங்களை பரப்புங்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். இங்கே இஸ்லாம் வேகமாக வளரக்கூடிய மார்க்கம். இதன் மூலமாக எங்காவது ஒரு கூட்டம் இஸ்லாத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆரம்பத்திலே சஹாபாக்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதே நிலைமைதான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து எத்தனையோ விதமான சஹாபாக்கள் போர்க்களத்தில் எதிரி படையில தான் இருந்தாங்க. எதிரி படையில இருந்ததால் பின்னர் இஸ்லாத்தை பற்றி அறிந்து தெரிந்து உள்ளே வந்து அத்தனை சஹாபாக்களும் சேர்ந்ததை வரலாற்று ரீதியாக நாம் பார்க்கிறோம். சொல்ல வருகிற விஷயம், இஸ்லாம் என்றாலே அது அமைதி என்பது பொருள். இஸ்லாம் என்றாலே அமைதி. இஸ்லாமில் உள்ள அத்தனை இஸ்லாமியர்களும், முஸ்லிமான ஆண் பெண் அனைவரும் பிறர் நலனை நாடுபவர்கள், பிறருக்கு உதவி செய்யக்கூடியதுதான் இங்க நம்முடைய மார்க்கத்தினுடைய ஒட்டுமொத்த தாத்பரியம் இருக்கிறது. இன்னைக்கு என்னன்னா, தவறான படங்களை எடுத்து தவறான விஷயங்களை சொல்லி மக்களை வேறு பாதிப்பை திருப்புகிறார்கள். நச்சு கருத்துக்களை மக்களுக்கு மத்தியிலே விதைக்கிறார்கள். இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அபாண்டம். அங்குள்ள இஸ்லாமில் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், எவ்வளவு பாடுபடுகிறார்கள். ஒருவேளை உணவுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட, அந்த சிந்தனை விஷயங்கள் வர வேண்டும். எத்தனையோ விஷயங்கள். அங்கே குஜராத்திலே ஒரு பெண்ணை கர்ப்பிணியா இருக்கிற பொழுது வயிற்றிலே அடித்து குழந்தையை எடுத்து போட்டார்கள். இதெல்லாம் அவங்க படமா எடுக்கலாம். நிறைய விஷயங்களை சொல்லலாம். அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டது, இதெல்லாம் எடுத்து ஒரு படமா விடலாம். இன்னைக்கு என்னன்னா, வியாபார நோக்கிலே இன்னைக்கு இருக்கக்கூடிய நடுவண் அரசு மூலயமாக எப்படியெல்லாம் இஸ்லாத்தை எதிர்க்க முடியும், முஸ்லிம்களை அச்சுறுத்தலாம், எப்படி அப்புறப்படுத்தலாம் என்பதாக பல்வேறு விதமான கட்டங்களில் இதுவும் இந்த விஷுவல் மீடியாவும் ஒரு பங்கு வகிக்கிறது என்பது நிதர்சன உண்மையாக கொண்டிருக்கிறது. எனவே நாம் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். நாம் அல்லாஹ் ரசூலுடைய இஸ்லாம், ஈமான், சுன்னத் என்கிற அடிப்படையில் எப்படி நமக்கு வழிகாட்டினார்களோ, எப்படி மார்க்கத்தை போதித்து நேரிய பாதையில் அல்லாஹ் ரசூல் வழிகாட்டி நமக்கு தந்தார்களோ அந்த பாதையில் செல்லுகிற பொழுது மிகப்பெரிய ஒரு நியாமத்தை நாம் அடைய முடியும். இஸ்லாம் என்பது எல்லா மக்களுக்கும் இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. நாலா பக்கம் தாக்குதல் வந்து கொண்டே இருக்கும். நாலா பக்கம் சுற்றி தாக்குதல் நடந்து கொண்டே இருக்கும். அந்த தாக்குதலுக்கு மத்தியில் தான் இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு ஹதீஸ்கள் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் இந்த சிறுபான்மைகள் அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கி கொண்டே இருக்கிறார்கள்.
காஷ்மீர் போன்ற அந்த இஸ்லாமிய நாடுகளில் அங்குள்ள இஸ்லாமியர்களை கொன்று குவிக்கிறார்கள், அவர்களை தீவிரவாதிகளாக காட்டுகிறார்கள். இன்னைக்கு நம்முடைய அடையாளமே தொப்பி தாடி தான். இவன் அதை தான் காட்டுறான். இவன் அந்த படத்துல சொல்ல வர விஷயம் என்னன்னா, பின்னாடி பள்ளியாசல காமிக்கிறான், மினராவை காமிக்கிறான், இவங்க நம்மளை சுடுவாங்க, இவங்க நம்மளை கொல்லுவாங்க, கொல்றது இவங்க தான். நல்லா கவனிக்கிறோம். அப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இஸ்லாமிய மார்க்கத்தை, தவறான ஒரு சித்தாந்தத்தை, இந்த இஸ்லாமா இப்படிதான் மக்களுக்கு மத்தியில் இதை பரப்புகிறார்கள், எல்லாம் காப்பாற்ற வேண்டும். மறுபடியும் அல்லாஹ் சொல்லுகின்றான், யார் வேணாலும் இஸ்லாத்தை அணைக்க நாடலாம், என்னுடைய நூலை கொண்டு நான் பரிபூர்ணமாக்கிக் கொண்டே இருப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வந்து கொண்டே இருப்பார்கள், எதிர்ப்பவர்கள் எதிர்த்து கொண்டே இருப்பார்கள். ஒரு தடவை எதிரிகளே இந்த பக்கம் வந்து விடுவார்கள். இஸ்லாம் மிக உயர்ந்த நாடாக, மிக சிறந்த மார்க்கமாக விளங்கிக் கொண்டே இருக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். எனவே 2 செய்தி, நம்முடைய பிள்ளைகளை ஷரியத் ரீதியாக நேரான பாதையில் கூட்டி போய் அவர்களை காலம் முழுக்க அவர்களை கொண்டாட வேண்டும், அவர்களுடைய ஹக்குகளை நிறைவேற்ற வேண்டும், மார்க்கத்தை புகட்ட வேண்டும். 2வது செய்தி, எத்தனை எதிரிகள் வந்தாலும், எத்தனை பிரச்சாரங்கள் செய்தாலும், எத்தனை நமக்கு யாரெல்லாம் துன்பம் தர நினைத்தாலும் அல்லாஹ் இருக்கிறார். சௌர கோயிலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அல்லாஹ் தஆலா அந்த சொன்ன விஷயங்கள், லா தஹ்சன்னா மானா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்கிற பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அல்லவா. அல்லாஹ் எப்போதும் நம்மோடு இருந்து கொண்டே இருப்பான். நாம் அவனுடைய பாதையில் இருக்கிறோம், அவனுடைய மார்க்கத்தில் இருக்கிறோம், அவனுடைய வணக்க வழிபாடுகள் இருக்கிறோம், அவன் உதவி செய்வான். எதிர்ப்பவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கட்டும், அவர்களுக்கும் நேரிய சிந்தனையை கொடுக்கட்டும். இங்கே இருக்கக்கூடிய என்னென்ன பிரச்சனைகளை அதை அவர்கள் வேறு விஷுவல் வீடியோவாக எடுத்து போட்டு மக்களுக்கு மத்தியிலே விழிப்புணர்வு செய்தால் அது சிறப்பாக இருக்கும் என்பதை அவர்களுக்கு நாம் பாடம் உணர்த்துவோம். வல்ல ரஹ்மான் எதை கேட்டோமோ வரும் நாட்கள் அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை எங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாக்குறுதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியிலிருந்து இஜ்ரி காலண்டர் விற்பனைக்கு வந்திருக்கிறது. இந்த மதரசாவுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக இது போன்ற காலண்டர்களை நாம் வாங்கினாலும் அந்த காலண்டரிலே ஒவ்வொரு மாதத்தினுடைய சிறப்புகளும், தொழுகையினுடைய அவுகாத்து விஷயங்கள், பக்தனுடைய நேரங்களும், ஒவ்வொரு மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் நடந்துச்சு என்பது குறித்தெல்லாம் காலண்டரை தெளிவாக போட்டிருக்கிறார். இஜ்ரி காலண்டர் ஒரு காலண்டருடைய விலை 100 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. மதரசா பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். எனவே வாங்கி பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அந்த தொகையின் மூலமாக அங்குள்ள மதரசா பிள்ளை 150 200 பிள்ளை வரைக்கும் ஆலிமாக ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மதரசாவுடைய தேவைகள் பூர்த்தியாகும். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் வருகிற திங்கட்கிழமை காலை ஃபஜ்ரிலிருந்து இஷா வரைக்கும் பேட்டை பள்ளிவாசலிலே மினி இஜ்திமா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தப்லீக் ஜமாத்தினர் சார்பாக. எனவே அதிலும் கலந்து கொண்டு உங்களுடைய ஈமானை சார்ஜ் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஃபஜ்ரிலிருந்து இரவு வரைக்கும், இஷா வரைக்கும் உணவு ஏற்பாடுகளோடு இருக்கிறது. ஈமானை, தக்குவாவை, இறை எச்சத்தை இது போன்ற மஜ்லிஸ்களில் அவர்கள் செய்யக்கூடிய பயான்கள் மூலியமாக என்னென்ன விஷயங்கள், இன்னைக்கு எத்தனையோ பேர் மார்க்கத்தை விட்டு முர்த்தத்தாகிவிட்டார்கள். குறிப்பாக பெண்கள் நிறைய விஷயங்கள் கார்குசாரிகள் சொல்லுகிறார்கள். இன்னைக்கு தொழுகைகளுடைய விஷயங்களிலிருந்து, பெண்களுடைய விஷயங்களிலிருந்து எல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது, வேறு பாதையில் சென்று கொண்டு இருக்கிறது. எனவே அதை சரியான பாதையில் கொண்டு செலுத்துவதற்காகவும் ஈமானை மென்மேலும் பலப்படுத்துவதற்காகவும் தான் இது போன்ற மஜ்லிஸ்களை வைக்கிறார்கள். காலையிலிருந்து இரவு வரைக்கும் வரக்கூடிய திங்கட்கிழமை 18ஆம் தேதி வைத்திருக்கிறார்கள். அதிலும் மஹல்லாவாசிகள் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சுன்னத்து பாக்குறோம்.